திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்றைக்கு தொடங்கியிருக்கிறது. அதை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். இந்த வாக்குப்பதிவுக்கு முன்னதாக மிக முக்கியமாக நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எதிரும் புதிருமான அணிகள் எவ்வாறு மோதிக்கொண்டன, எந்த பிரச்சனைகள் அங்கு தலையெடுத்தன, இந்த தேர்தலின் முடிவு என்பது தேசிய அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் விவாதிக்கலாம். நம்மோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ், பாரதிய ஜனதா கட்சியின் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன், பத்திரிகையாளர் திரு ஆர் விஜயசங்கர், பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி. வணக்கம். பீட்டர் அல்போன்ஸ் அவரிடம் தொடங்கலாம். திரு அல்போன்ஸ், இதில் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. பீகார் தேர்தல் ஏதோ ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல் என்று புறக்கணித்து விட முடியாத ஒரு தேர்தலாக மாறியிருக்கிறது. இந்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சருக்கு அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு இந்த தேர்தல் குரூஷியல். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாங்கத்தினுடைய பொருளாதார நடவடிக்கைகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளுக்கு அவர்களுக்கு இது மிக முக்கியமான ஒன்று. லாலு பிரசாத் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த தேர்தல் இருக்கிறது. இந்த தேர்தல் என்பது எந்த வகையில் இந்தியா முழுமைக்குமான முக்கியமான தேர்தலாக பார்க்கிறீர்கள்? இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைக்கப்பட்ட விஷயங்களாக நீங்கள் முக்கியமாக கருதுவது எதை? அதாவது இதுல நீங்க சொன்ன தனி நபர்களை எல்லாம் விட்டுடுவோம். அதாவது லல்லு, நிதிஷ்குமார், மோடி, அமித்ஷா, இதை போன்ற தனிநபர்களுடைய அரசியல் எதிர்காலம், அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், இதையெல்லாம் ஒரு பக்கம், வெற்றி தோல்விகள் அவர்களை எப்படி பாதிக்கும் என்பதை பற்றியெல்லாம் ஒரு கணம் விட்டுவிட்டு, இந்த தேர்தலில் வெற்றி தோல்வி அகில இந்திய அரசியலில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இன்னைக்கு இதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வெற்றி பெற்றதுன்னு வச்சுக்கிடுங்க. அப்பொழுது என்ன மாதிரி வரும்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தேர்தலின் போதும் இதை போன்ற ஒரு வகுப்புவாத விசுவேஷத்தை வளர்த்துவிட்டு, வெறுப்பு விதைகளை வளர்த்து விட்டால் அது பொலிட்டிக்கல் மொபிலைசேஷனா மாறி வாக்குப்பெட்டிகளை நிறைத்துவிடும் அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்க பாப்ரி 1 to தாத்ரி 2 இப்படிதான் அதை பார்க்கணும். அதாவது ஜுராசிக் பார்க் 1, ஜுராசிக் பார்க் 2, இதுக்கு இடையில நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, கமண்டல் வெர்சஸ் மண்டல்னு சொன்னாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கமண்டலுக்குள்ள மண்டல புகுத்தி ஒரு புது சோதனையை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பண்ணி பாக்குது. அதாவது இந்த மண்டல் அந்த அஜிடேஷன்ல முன்னணியில இருந்த பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள இன்னைக்கு இந்த தேர்தலில் ஹிந்துத்துவா கேம்பெயினுக்குள்ள கொண்டு போயிருக்கிறாங்க. அதுதான் அந்த ஹிந்துத்துவ அரசியல் எடுத்திருக்கிற புதிய முயற்சி. அதாவது வெறும் மதவாதம் மட்டும் வெற்றியை பெற்று தந்து விடாது, அதுல ஜாதியவாதத்தை கலக்க வேண்டும். அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்குள்ளே ஃபார்வர்ட் பேக்வர்ட்ஸ் அண்ட் பேக்வர்ட் பேக்வர்ட்ஸ் அப்படி ஒரு டிவிஷனை உண்டாக்கி, அதுல நீங்க நீங்க நம்ம பிரதமருடைய ஸ்பீச்சை பாத்தீங்கனாலே ஒரு இடத்துல நான் ஒன்றை முரண்படணும்னு நினைக்கிறேன். உதாரணம் திரு அல்போன்ஸ், இதுல நீங்க சொல்ற கருத்து மதவாத கருத்துக்களை இந்த தேர்தலில் பயன்படுத்தினார்கள், ஜாதி ரீதியான அணிதிரட்டல்கள் இங்கே இருந்தன அப்படின்ற கருத்தை நீங்க சொல்றீங்க. ஆனால் வேறொரு 2 அம்சங்களை நீங்க புறக்கணிச்சிட்டீங்களோ அப்படின்ற கேள்வி வருகிறது. எந்த அளவுக்கு நிதிஷ்குமார் வளர்ச்சி அப்படின்ற விஷயத்தை பேசினாரோ, அதே மாதிரியான அந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறோம் அப்படின்ற விஷயத்தை மோடியும் பேசியிருக்கிறார். ஜாதிவாதியான ஒரு அணிதிரட்டல் அப்படின்ற ஒன்றை நிதிஷ்குமாரும் லாலுவும் காங்கிரஸ் சேர்ந்த அந்த கூட்டணியும் கூட ஜாதி ரீதியான அணிதிரட்டல்களை செய்திருக்கிறது. எனவே இது ஜாதி ரீதியான அணிதிரட்டலை பாஜக அணி மட்டும் செய்தது அப்படின்னு சொல்லிட முடியுமா? அதாவது இதுல நிதிஷ்குமாருடைய the way in which he conducted himself during the election campaign, அது ரிமார்க்கபிள். அதை ஆர்எஸ்எஸ் காரங்களே இன்னைக்கு தங்களுடைய டிஸ்கஷன்ல அவங்க பாராட்டி இருக்கிறாங்க. நிதிஷ்குமார் ஒரு முதலமைச்சருக்குள்ள கண்ணியத்தை காப்பாற்றி கொண்டாரு. நான் லல்லு பிரசாத் யாதவ் பற்றி நான் போக விரும்பல, அதை நீங்க லேட்டர் பார்ட் ஆஃப் த டிஸ்கஷனுக்கு வச்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீகார் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இந்த கவ் ப்ரொடெக்ஷன்,
இந்த பசுவதை தடுப்பு என்கிற இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா அது வந்து இந்த எலெக்ஷனுக்காக வேண்டி முன்னெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் தந்திரம். எப்படி வந்து பாபர் மசூதி வந்து ஒரு காலகட்டத்திலே பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி பெற்று தந்ததோ அதை போல பீகார் வந்து குறிப்பாக பசுவை தெய்வமாக மதிக்கக்கூடிய மக்கள், அவர்கள் பசுவை போற்றக்கூடியவர்கள், அதிலும் இன்னும் குறிப்பாக யாதவ மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற அந்த மாநிலத்திலே பசுடைய பற்றி ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஆகவேதான் பிரதமர் இதை பேசினாரா பேசலையா, அவர் எப்போ பேசினாருங்கிறதெல்லாம் வேற. இந்த தேர்தலை முன்னிறுத்தி தான் அங்க வந்து அந்த பசு என்கிற அந்த கான்செப்டை வந்து அவங்க அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதை வந்து ஒரு பெருசா பண்ணி தேசம் முழுவதும் வாதிக்க வேண்டிய பொருளாக மாற்றி கடைசியில் லாலு வந்து என்ன சொல்றாரு, இந்துக்கள் கூட மாட்டுக்கறி சாப்பிடுகிறார்கள் சொன்னத ஒரு தேசத்தின் பிரதமர் என்ன சொல்லுகிறார், யாதவ மக்களே உங்களை பார்த்து லல்லு வந்து இவ்வளவு கேவலமாக பேசிவிட்டாரே என்று பேசக்கூடிய அளவுக்கு இந்திய அரசியல் வந்து தரம் தாழ்ந்து போயிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் இது வந்து ஒரு பெரிய கலாச்சார யுத்தத்தை இந்தியாவிலே உருவாக்கும். இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இனிமேல் எந்த தேர்தலிலேயும் பின்பற்றக்கூடிய சூழ்நிலையை பாஜக கையில் எடுக்கும். அது தேசத்துக்கு மிக ஆபத்தானது, ஒரு மிகப்பெரிய அபாயமணி. ஆகவே இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த தேர்தல் யுக்தி வெற்றி பெற்று விட்டால் இந்த இந்தியா என்கிற கான்செப்டே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்குள்ள வரும் நான் நினைக்கிறேன். சரி, பீகார் தேர்தலுக்கு நீங்க வந்து மிகப்பெரிய முக்கியத்துவத்தை, அதனுடைய தேவைக்கு மீறிய முக்கியத்துவத்தை நீங்க தர்றீங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் 3 முக்கியமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வளர்ச்சி அப்படின்ற ஒன்றை மட்டுமே முன்னிறுத்தின நீங்க இந்த தேர்தலில் மதவாதம் சார்ந்த கருத்துக்கள் பேசப்பட்டன. குறிப்பாக மாட்டிறைச்சி உண்பது அது தொடர்பான பிரச்சனை வந்தது. ரிசர்வேஷன் தொடர்பாக மோகன் பாகவத் சொன்னது ஒரு சர்ச்சைக்குள்ளானது. ஜாதி ரீதியான அணிதிரட்டல்களை பாரதிய ஜனதாவும் செய்தது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கு உங்களோட பதில்? முதல்ல சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் எப்பவுமே தன்னோட இறை வந்து எது அப்படின்னு சொல்லியே பார்த்துட்டு இருக்கும். அது எந்த ஒரு விலங்கினமா இருந்தாலும் சரி, நான் தப்பா இந்த இடத்துல நான் இதுக்காக சொல்றேன். அதாவது எது பாரதிய ஜனதா கட்சியை அவர்களை மட்டுமே குறிவைத்து தாக்குவது அப்படிங்கிறதுல அவர் வந்து அதுல பாயிண்ட் எல்லாம் எடுத்திருக்காரு. இது வந்து மதவாதம், இது கலாச்சார மோதல் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து இங்க ரொம்ப குறிப்பா அதை மட்டுமே பேச வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருந்தா கூட அவர் ரொம்ப போக்கஸ்டா இத சொன்னாதான் இவங்களை வந்து ஏதாவது நம்ம குறிப்பிட்டு தாக்க முடியும். இடத்துக்கு மீனே போய் நிக்கிறது மாதிரி இருக்கு. இல்ல அந்த மாதிரி இதுல பார்க்க வேண்டியது இல்ல. ஏன்னு கேட்டா நீங்க வந்து 2-3 நீங்க சொன்னீங்க இந்த 3 விஷயத்தை பத்தி ஒவ்வொன்றுக்கா நம்ம வரலாம். மதவாதம் அப்படின்னு சொல்ற மாதிரி இதை லிங்க் பண்றதுக்கான பல்வேறு விஷயங்கள், இது மத சம்பந்தப்பட்ட அடையாளங்கள் அப்படிங்கறதுல மட்டுமே இந்த தேர்தல் அப்படிங்கிறது இல்ல. ஏனென்றால் நீங்க சொல்ற பசுவதை அல்லது மாட்டிறைச்சி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதில் பல்வேறு கருத்துக்கள் வெளிவருகிறது, கருத்துக்களால் எதிர்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கிற ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப அழகா ராத்திரி சம்பவத்தை வேற யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா சொல்றது வேற. இதுல வந்து இன்னொரு மாநிலத்தில் நடக்கிற ஒன்றை குறிப்பா 2 பேர் இதுல பேசினது முக்கியமான ஒரு பேச்சு. ஒன்று பிஜேபியுடைய முதலமைச்சர் முகம் அல்லது பிஜேபியுடைய பீகார் ஃபேஸ் அப்படின்னு சொல்ற சுஷில் குமார் மோடி, அது துணை முதலமைச்சராக இருந்தவர். அவர் சொல்றார் இந்த தேர்தல் என்பது வளர்ச்சி அப்படின்றதெல்லாம் கடந்து இந்த தேர்தல் மாட்டிறைச்சி சாப்பிடுறவங்களுக்கும் மாட்டிறைச்சி சாப்பிடாதவங்களுக்குமான தேர்தல், மோதல் தான் இந்த தேர்தல் அப்படின்னு அவர் வர்ணிக்கிறார். லாலு வந்து இந்துக்களும் கூட சாப்பிடுறாங்களே மாட்டிறைச்சிய அப்படின்னு சொன்ன உடனே பிரதமர் வந்து சொல்றாரு, ஆமா நீங்க வந்து யாதவர்களை புண்படுத்தினதுன்னு சொல்லி, அது வந்து மதம் சார்ந்த நம்பிக்கையை அரசியல் நலனுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்றது இதுல நிராகரிச்சிடக்கூடிய ஒன்றா? இல்ல, நிராகரிக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்தமா நீங்க சொல்ற மாதிரி இல்ல. இதுல நான் என்ன சொல்றேன், ஒரு எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு தீவிரமான பிரச்சாரத்துல அவர்களுடைய பேச்சாளர்களுடைய பேச்சுக்களை 2 லைன் இல்ல 1 லைன் அப்படின்னு எடுத்துட்டு மட்டுமே நம்ம விமர்சிக்க முடியாது. ஏனென்று கேட்டால் பீகாரை பொறுத்த வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பீகார் எப்படி வந்து மோசமான நிலைமையில இருக்குது அப்படிங்கிறதுக்காக எங்களோட கட்சி தொடர்ச்சியா ஜங்கிள் ராஜ் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நாங்க பேசியிருக்கோம். 2வது, இன்றைய அந்த மக்களுடைய தேவை என்ன? பிரதமர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நாம இந்த நாட்டில் நாம எதிர்த்து போரிட வேண்டியது வறுமையும் ஏழ்மை, வேலையில்லா திண்டாட்டம்.
நம்ம இந்த நாட்டுல இணக்கமா இருப்பதன் மூலமாக தான் இதையெல்லாம் ஜெயிக்க முடியுங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப அவர் பேசுறாரு. எங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஏதோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருந்த கட்சி அப்படிங்கிற நிலைமையை அங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், அது மட்டும் இல்ல, போன நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாருடைய இந்த மாதிரி செக்யூலரிசம் பேசுற நிறைய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக அனைத்து தரப்பு மக்களும் மோடியை ஆதரித்தார்கள். குறிப்பாக பீகாரை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை தங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயாச்சு. அதனால இது நாள் வரை எவர்களை எல்லாம் எந்தெந்த பிரிவினை எல்லாம் பாஜகவை நோக்கி எதிராக திருப்ப முடிந்தது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த கட்சிகள், அது காங்கிரஸா இருக்கட்டும், லல்லு பிரசாத் யாதவா இருக்கட்டும், நிதிஷ்குமாரா இருக்கட்டும், அவர்களுக்கு எல்லாமே ஐயோ ஓபிசி எல்லாமே பிஜேபி பக்கம் போறாங்களே அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த மன வருத்தம். வானதி அவர்களுடைய கருத்து, ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு உயர்ஜாதி கட்சி அப்படின்ற ஒரு அடையாளத்தை முன்னாடி கொடுத்திருந்தீங்க, அதுல இருந்து மாறி அந்த தோற்றம் மாறி விட்டது, அந்த மாய திரை அகன்று விட்டத நிலையில இப்ப மாற்று விமர்சனங்களை நீங்க முன்வைக்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது இங்கதான் நீங்க வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது நீங்க வந்து அவங்க வந்து ஒரு பெரிய வந்து சிந்தனை பட்டறை வச்சு சிந்திக்கிறாங்க. அதாவது எந்த விதமான, அதாவது இந்த ஹிந்துத்துவ ஐடியாலஜி அல்லது ஒரு ஹிந்து ராஷ்டிரம், இதை வந்து எப்படிப்பட்ட போர்வையிலே கொண்டு போய் விற்பது, அதுதான் இப்ப அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஐடியாலஜிக்கல் கொஸ்ட் அண்ட் சர்ச். அதுல வந்து என்ன நினைச்சாங்கன்னா, அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், மண்டல்ல கமண்டல்ல இருந்து இப்பொழுது வந்து கமண்டலையும் மண்டலையும் சேர்த்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கல்யாண் சிங் வந்து ஒரு பேக்வர்ட் கிளாஸ் சீஃப் மினிஸ்டர், அவரை கொண்டு வச்சுதான் அவங்க அந்த பேக்வர்ட் கிளாஸ் பார்த்தாங்க. பொதுவா பிஜேபிக்கு வந்து பிராமின் பனியா பார்ட்டிங்கிறதா உண்டு. சகோதரி வானதி வந்து அவங்க விஷயம் என் மேல கோவப்படக்கூடாது. பிஜேபியை எப்படி பார்த்தாங்க என்று சொன்னால், ஒரு பிராமின் பனியா பார்ட்டி, அப்படிதான் அதை எல்லாரும் வந்து அரசியல் ரீதியாக விமர்சித்தாங்க. இன்னைக்கு வந்து பேக்வர்ட் கிளாஸ் வந்து எடுக்கல அப்படின்னு சொன்னா, கையில எடுக்கலன்னு சொன்னா டெமோக்ரஸியில வந்து விக்டரி இல்லைங்கிறத தெரிந்து கொண்டு இன்னைக்கு வந்து எப்படி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்துத்துவா பிளஸ் ஜாதியம், காஸ்டிசம், இந்த ரெண்டையும் ஒண்ணாக்கிட்டா இது வந்து தமிழ்நாட்டோட பண்ணி பாக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஜாதியவா கூப்பிட்டு பேசுறாங்க. இப்ப அமித்ஷா மதுரைக்கு வந்தாரு, அவர் ஒரு ஜாதியை கூப்பிட்டு பேசுறாரு. நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பல்வேறு ஜாதி அணிதிரட்டல்கள், இவைகளெல்லாம் பீகாரோடே நாம நிறுத்தலாம். பீகார் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் இன்னைக்கு இந்த மாட்டிறைச்சிங்கிற நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து எப்படின்னா இன்னைக்கு வந்து ரெண்டு செக்ஷன். இன்னைக்கு வந்து நீங்க பிரதமர் மோடியை வந்து நீங்க வந்து ஒரு பீகாருக்குள்ள மட்டும் எலெக்ஷன் கேம்பெயின் பார்க்க கூடாது. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் வந்து அம்பேத்கர் மெமோரியல் அடிக்கல் நாட்டுகின்ற போது அவர் பேசுகிற செய்தி வந்து இன்னைக்கு லைவ் டெலிகாஸ்ட். பிரைம் மினிஸ்டர் எங்க பேசினாலும் அது பீகார் முழுவதும் ரீச் ஆகிறது, அது பீகார் மக்களுக்கு போகிறது. அந்த இடஒதுக்கீட்டை பற்றி மோகன் பகவத் சொன்ன அன்னைக்கே நரேந்திர மோடி அவர்கள் பதில் சொல்லிருக்கலாம் அல்லவா? இந்த இடஒதுக்கீட்டை வந்து ரீகன்சிடர் பண்ணணும்னு மோகன் பகவத் சொல்லி ஒரு மாதம் ஆகிவிட்டது. ஆனால் இன்று பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலே அந்த இடஒதுக்கீடு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று தெரிந்த பிரதமர் அதை வந்து எங்க வந்து பேசுறாரு? மும்பையில் வந்து பேசுறாரு. ஆகவே நீங்க சொன்ன மாதிரி இதை பீகாருக்குள்ள மட்டும் அடைச்சிட முடியாது. இது வந்து பீகாருக்குள்ள இருக்கிற நடக்கிற தேர்தலுக்கான களம் எங்கெல்லாம் விரிக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்தியா முழுவதும் விரிக்கப்படுகிறது. அதுல பீகார் தேர்தலுக்கு வந்திருக்கிற முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு வந்திருக்கிற அந்த கலாச்சார திணிப்பு இருக்கிறது அல்லவா, அந்த கலாச்சார திணிப்புக்குள்ள இருக்கிற மூர்க்கம், அவர்களுக்கு இருக்கிற அந்த பெரும்பான்மை இருக்கிற ஆதிக்க வெறி இருக்கிறது அல்லவா, அதுதான் இன்னைக்கு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய அரசியல் பிரச்சனை. நான் என்ன சாப்பிட வேண்டும், நான் என்ன உடுத்த வேண்டும், நான் என்ன உண்ண வேண்டும், நான் யாரை கல்யாணம் பண்ணணும், நான் என்ன பார்க்க வேண்டும், எப்படி என்னை நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் வந்து இவர்கள் தான் முடிவு செய்வார்கள். அதுதான் இந்தியாவின் கலாச்சாரம் என்று சொல்லுவதை இன்று பீகாரிலே அவர்கள் இரண்டு முகமுடிகளை அணிந்து கொண்டு நிறைவேற்ற பார்க்கிறார்கள். அது நிறைவேற்றப்பட்டால் இந்தியாவினுடைய ஒரு பெரிய வந்து ஒரு கலாச்சார யுத்தத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு தலைவாயிலில் நாம் நிற்கிறது. நாம் பேசலாம். அவங்க ரெண்டு பேரும் முதல் ரவுண்ட் போலாமா? அது 2005 தேர்தலில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக வர்றார். அதற்கு பிறகு மீண்டும் அவரே வர்றார். அப்ப சொன்னது மக்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று ஒர்க் ஆகல, ஒரு வளர்ச்சி நல்ல நிர்வாகம் அப்படின்னு ஒன்று கொடுத்தா மக்கள் அதை அங்கீகரிப்பாங்க, அதனுடைய எடுத்துக்காட்டு தான் நிதிஷ்குமார் அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். முன்னாள் பிரதமர் திரு அத்வானி ஒரு முறை சொல்லும்போது குஜராத்தோட வளர்ச்சியா பீகாரோட வளர்ச்சியா அப்படின்ற அந்த ஒப்புமை வருகிற போது
பீகாருடைய வளர்ச்சி என்பது குஜராத் வளர்ச்சியை காட்டிலும் சிறப்பான ஒன்று அப்படின்னு அவரே வர்ணிச்சதை பார்த்தோம். இன்றைக்கு 10 ஆண்டுகள் கழிந்த பிறகு 3வது கட்டமாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு நிற்கும் போது வளர்ச்சி அப்படின்ற ஒன்றை முன்வைத்து மட்டுமே தேர்தல் பிரச்சாரம் நடக்காம மற்ற அணிதிரட்டல்களும் நடந்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அப்படி வளர்ச்சி என்று ஒரு இது மட்டும் வச்சு எந்த தேர்தலும் நடப்பதில்லை. அது வந்து நம்ம போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேணும்னா அப்படி சொல்லலாம் வளர்ச்சி என்று. ஆனால் இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரோடைய டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் வந்து அது வந்து அதுக்கு பெரிய எதிர்ப்பு வரலைங்கிறது தான் உண்மை. நிதிஷ்குமாருக்கு எதிராக பெரிய எதிர்ப்பு அலையோ அவர் மீது எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை, ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லை. அந்த எதிர்ப்பு இல்லைங்கிறது இப்போ ஒப்பீனியன் போலில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து பிஜேபி லீடிங், பிஜேபிக்கு வந்து அதிக 4% வாக்குகள், அதுவும் அர்பன் ஏரியாஸில் தான். அப்படின்னு இருக்கிற சமயத்தில் கூட நீங்கள் மாநில முதல்வராக யாரை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று சொல்லும்போது நிதிஷ்குமார் தான். நிதிஷ்குமாரோடைய வளர்ச்சி என்பது எப்படின்னா, வளர்ச்சி என்பதை பற்றி நம்ம வந்து பல கேள்விகள் எழுப்பிக்கிட்டோம். இப்போ குஜராத்தின் வளர்ச்சி என்பதை பற்றி தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாள். ஆனால் குஜராத்தின் வளர்ச்சி என்ன என்பதை இப்போ ஹார்திக் பட்டேல் என்பவரை வந்து கேள்விக்குள்ளாக்குறாரு. அது என்ன மாதிரி வளர்ச்சி, ஏன் இப்படி பட்டேல் சமூகத்தினரே வந்து இந்த அளவுக்கு எதிர்த்து குதித்து எழுந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்துவதற்கு அளவுக்கு தான் அந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்திருக்கா என்ற கேள்வி இருக்கிறது அங்கே அந்த வளர்ச்சி. ஆனால் நிதிஷ்குமாரோட வளர்ச்சிங்கிறது எப்படின்னா, அவர் செய்தது என்னன்னா எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் காஸ்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 15% யாதவ்ஸ், 3% தான் குர்மி கம்யூனிட்டி. அவர் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போய் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் காஸ்ட் ஒரு 114 கம்யூனிட்டிஸ் இருக்கு. அவங்கள டார்கெட் பண்ணி அவர் இந்த வளர்ச்சி என்பது சமூக நீதியும் வளர்ச்சி வேற பார்க்கல. அவர் சமூக நீதியின் மூலமாக ஏற்படும் வளர்ச்சி தான் நிரந்தரமானது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அது வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு. அது எப்படின்னா குஜராத்தோட மாடல், இந்த இப்போ இருக்கிற இந்த ட்ரிக்கிள் டவுன் தியரி, இது எல்லா மாடல் என்னன்னா வளர்ச்சி ஏற்பட்டு விட்டால் தானாகவே எல்லாமே சரியாகணும் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. வளர்ச்சியில் எல்லாருக்கும் பங்கு கிடைக்கும் போது தான் அந்த வளர்ச்சி வந்து நிரந்தரமான வளர்ச்சி, எல்லாருக்கும், எல்லா பகுதி மக்களுக்கும். அதுதான் வந்து டெமோக்ரஸி. அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனை வந்து அவர் வந்து எம்பவர் பண்ணாரு அப்படிங்கிறது தான். அதில் வந்து அதனால வந்து அவருக்கு இன்னைக்கு வந்து எதிர்ப்பு இல்லைங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு அந்த ஒரு ஆன்டி நிதிஷ் ஃபீலிங்கிறது கிடையாது. அதே மாதிரி வளர்ச்சியை பற்றி பேசிய மோடி வந்து 1,00,000 கோடி 1,20,000 கோடி பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவர் வந்து கடைசியில் பார்த்தா எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அது வந்து 1,00,000 கோடி முன்னாடியே திட்டங்கள் இருக்கு, மீது ஒரு 10 லட்சம் கோடி தான் வந்து இவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி. அதுக்கு அடுத்தது வந்து வளர்ச்சியை பற்றி பேசாமல் திடீர்னு டிஎன்ஏ பற்றி மரபணு, இது வந்து ஏறக்குறைய ஒரு ஜாதியை வச்சு பேசுகிறவர் தான். அதை வந்து முதன்முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மோடி தான். ஸோ வளர்ச்சி என்பது ஒரு சைடில் பேசிக்கிட்டு இன்னொரு சைடில் வந்து நீங்கள் வந்து அவருக்கு என்ன மரபணு, யாதவர்களே நீங்களே மாட்டுக்கறி சொல்ல அப்படி சொல்கிறது வந்து இந்த வளர்ச்சி என்பதை பற்றி இவர்களுடைய பார்வை பிரச்சனை இருக்குது. இன்னொரு இந்த வளர்ச்சி என்பது இவர்களுக்கு அதிகமாக பிஜேபிக்கு வந்து வளர்ச்சி என்று சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கான ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த இடத்துல அவங்க வீக்காக தான் இருக்காங்க. இன்னொரு அம்சம் இதில் பார்க்க வேண்டியது, ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறார். அவர் தன்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு கருதக்கூடிய ஒருவரை, எதிரியாக இருந்த ஒருவரை, குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவும் எப்படி ஒரு அணியில் சமரசம் செய்து கொண்டு நிற்பது கற்பனை கட்டாத ஒன்றாக இன்னைக்கு இருக்கிறதோ, அது அன்றைக்கு பீகாரில் நடந்திருக்கு. லாலு பிரசாத்துக்கு 100 சீட்டு கொடுத்து நிற்கிறார். இவருக்கு 114 சீட்டில் ஜெயிச்சவரே 100 சீட்டில் தன்னோட கட்சியை நிற்கிற அளவுக்கு சமரசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேர்தல் பிரச்சாரம்னு வரும்போது நிதிஷ்குமாருடைய வளர்ச்சியா அல்லது அவருடைய அரசா அப்படின்ற ஒன்றுக்கு அதனுடைய நிறை குறைகள் பேசப்படாமல் லாலுவோடு அவர் சேர்ந்தது தவறு அப்படின்னு சொல்லி அந்த மீண்டும் ஒரு காட்டாட்சி வந்து விடும் அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அது விமர்சனம் என்பது லாலு வெர்சஸ் மோடி அப்படி போயிட்டு இருக்கு. இந்த விமர்சன போக்கை அல்லது இந்த பரப்புரையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எந்த கட்சியுமே தனக்கு எந்த திசையில் பேசினால் ஆதாயம் கிடைக்குங்கிறத பார்த்து தான் பேசும். நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? மோடி அப்படின்னு, அதாவது இந்த இடத்துல நரேந்திர மோடின்னு எடுத்த உடனேயே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அடைமொழியெல்லாம் எதிர்கட்சிகள் கொடுக்கும் பொழுது அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். ஆனால் லாலுவை வீக் பாயிண்ட்ல அடிக்கக்கூடாது எதிராளி மட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நியாயம் இல்லை இல்லவா? நிதிஷ் லாலுவோட ஒரு நேச்சுரல் பார்ட்னரா கிடையாது. நிதிஷும் பாரதிய ஜனதாவும் தான் இந்த 8 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க. வேற காரணத்துக்காக தான் அவங்க பிரிஞ்சிருக்காங்க. அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் நிதிஷ் பாஸ்வான் பிஜேபி அது நேச்சுரல் அலையன்ஸா? எதுவுமே நேச்சுரல் அலையன்ஸ் கிடையாது. எதுவுமே நேச்சுரல் அலையன்ஸ் கிடையாது. ஆனா மோதியோட சேரக்கூடிய ஆட்களை மட்டும் ஒரு அன்நேச்சுரல் சந்தர்ப்பவாத கூட்டணிங்கிற மாதிரியும், அது மற்ற இடத்துல வந்துருச்சுன்னா வந்து நாட்டின் செகுலரிசத்தை காப்பாற்றுவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியுமான ஒரு இரட்டை வேடம் யார் முன்வைக்கிறாங்க?
இது வந்து கட்சிகள் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்கள்லேருந்து அறிவுஜீவிகள்லேருந்து எல்லாரும் சேர்த்து வைக்கிறது. அது ஒரு நியாயமற்ற ஒரு பேச்சு, அவ்வளோதான். இந்த இடத்துல பாரதிய ஜனதா ஜெயிப்பதற்கு யாரை கருத்து ரீதியாக தாக்கினால் அதனால் ஏதாவது பலன் ஏற்படுமோ அதை செய்ய போகிறார்கள். நிச்சயமாக லாலு, அவருடைய ஊழல், அவருடைய காலத்தில் நடந்த காட்டாட்சி, அதை பற்றி பேசத்தான் பேசுவாங்க. இல்லை, அது பேசுவாங்க. இன்னொரு அம்சம் வந்து லாலு வந்து இங்க செகண்ட் பிளேயர் தான், செகண்ட் பிரிட்ல தான் வாசிக்கிறார். முதல் வேட்பாளராக, முதலமைச்சர் வேட்பாளராக நிதிஷ்குமார் தான் நிற்கிறார். தேர்தலில் போட்டியிடுற தகுதியை லாலு இழந்திருக்கிறார். அப்படியான சூழல்ல நிதிஷ்குமாருடைய ஆட்சி விமர்சனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படல, அவருடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற ஒன்று விமர்சனத்துக்கு உள்ளாகல. அவரை புறக்கணிச்சிட்டு இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய லாலு கட்சியை விமர்சிக்கிறது லாலுக்கும் பிஜேபிக்குமான ஃபைட்டா இது மாறுறது இல்ல, அப்படி கிடையாது. அதாவது நிதிஷ் வந்து ஸ்ட்ராங்கர் பர்சனாலிட்டி, அவருக்கு பேட பெரிய தப்பு எதுவும் இல்லை அப்படிங்கறதுனால தான் வீக்கான பாயிண்ட் அடிக்கிறாங்க. சரி, நீ தூரத்துல இருந்து பார்க்கும்பொழுது இதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. இதுல ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. எலெக்ஷன் ஜெயிக்குவதற்காக நீங்க வந்து எதை ஹைலைட் பண்றீங்க? இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா 1,75,000 கோடி அப்படின்னு நீங்க பேசப்பட்டது. அதுல அடிப்படை உண்மைகள்லாம் இல்லை, அதுல நிறைய கேள்விகள் இருக்குனாலும் அது ஈஸியா அது வந்து சொல்றதற்கு எளிதாகவும் அதை வந்து நோட்லாம் அச்சடிச்செல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை ஈஸியான ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு எதிராளியை தோற்கடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடாலஜியா பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பிஜேபி லாலு பிரசாத் யாதவை அட்டாக் பண்ணா அதன் மூலமாக தனக்கு அட்வான்டேஜ் வரும்னு நினைத்து செய்யறாங்க. ஆனால் அது எல்லா சமயத்திலையும் அது அட்வான்டேஜ் கொடுக்காது. உதாரணத்துக்கு யாதவ்களே இந்த மாதிரியான ஒரு அட்டாக்னால ஓரளவுக்கு என்டிஏவுக்கு ஓட்டு போடலாம்னு நினைத்தவர்கள் கூட இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகுதுன்னா கொஞ்சம் புல் பேக் பண்ணலாம். ஸோ அதுல வந்து ஒரு பேக்லாஷ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல, இதுல எல்லாமே ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்து கணிப்புகள்ல இவங்க சொன்னதாகட்டும், இது வரைக்கும் வந்த கருத்து கணிப்புகள், லேட்டஸ்டா இப்ப இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த கருத்து கணிப்புகள், இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த கருத்து கணிப்புகள்ல ஒரே ஒரு ஒருமித்த கருத்து என்னன்னு சொன்னா, யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாத ஒரு தேர்தல், கடும் போட்டி அப்படின்ற ஒன்றுல ஒரு கருத்து ஒற்றுமை எல்லா கருத்து கணிப்புகளும் இருக்கு. பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்ல வந்தது எல்லாமே என்டிஏக்கு வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஐ மீன் லேட்டஸ்டா வந்ததுல எக்ஸெப்ட் சிஎன்என் அது தவிர ஃபேவரபா வரக்கு இதுல கூட அதுல ஒரே ஒரு இது என்னன்னா, அது ரொம்ப கன்ஃபியூசிங் தான். மறுபடியும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யார் அப்படின்னா மறுபடியும் நிதிஷ்குமார் தான். இன்னொன்று இவங்களுக்கு சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கான ஒரு போட்டியா மாத்திட்டாங்க. இதை அதே வந்து இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். ஏன்னா மோடி இவ்வளவு இறங்கி இந்த தேர்தலை வந்து ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அவரே இறங்கி ஒவ்வொரு நாளும் தெருவில் இறங்கி ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் தான் போல. இப்படி சொல்றீங்க. டெல்லியில தேர்தல் நடந்தப்ப அங்க இருக்கிற ஒரு சின்ன மாநிலத்துக்கு நடந்த தேர்தல் தான், ஆனால் அது வந்து மோடிக்கு கிடைத்த தோல்வி அப்படின்னு தானே சொன்னீங்க. கெஜ்ரிவாலோட வெற்றியா மட்டும் அதே மாதிரி மோடி வெர்சஸ் கெஜ்ரிவால்னு பார்த்தப்போ இதே அதே மாதிரி தானே. அதே மாதிரி இப்ப இறங்கி இல்ல, நான் என்ன சொல்றேன்னா இந்த முக்கியத்துவம் ஏன் அதிகமா வந்திருக்குன்னா, மோடிங்கிறது அவர் வந்து இறங்கி இவ்வளவு தூரம் அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கூட ப்ரொஜெக்ட் பண்ணாம பண்றாங்க. பிரைம் மினிஸ்டர் போன எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கிளியரா மோடி தான் பிரைம் மினிஸ்டர்னு பண்ணாங்க. ஆனால் ஸ்டேட்ல வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணல. மோடி வர்சஸ் நிதிஷ்னு வந்தாதான் முடியும் அப்படின்னு பாக்குற அளவுக்கு வர வச்சது நிதிஷோட ஒரு பெரிய. அப்படி பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, நான் இங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் சார். நான் வந்து இதுக்கு முன்னாடியான டிஸ்கஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க வந்து பிரதம மந்திரி வேட்பாளர் திரு மோடின்னு சொல்றோம். காங்கிரஸ் ஏங்க அறிவிக்கல? அதெல்லாம் அறிவிக்கிறதெல்லாம் கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுங்க. அந்த மாதிரி எல்லாம் அறிவிக்கிறது எம்பிக்கள் சேர்ந்துதாங்க ஒன்னா பேசுவான்னு பேசுறவங்களும் இருக்காங்க. அப்படியெல்லாம் பேசினவங்க இப்ப சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல பாத்தீங்களா? இல்ல, நான் அது அந்த மாதிரி சொல்ல. நான் என்ன சொல்றேன், தேசிய முக்கியத்துவம் எதற்கு வந்திருக்குன்னா அது வந்து மோடி வந்து இறங்கி வந்திருக்காருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஒரு பிரதமரே ஒரு மாநிலத்தினுடைய தேர்தலில் இறங்கி வந்து இந்த பீகார் மாநிலத்தை எப்படியாவது முன்னேற்றணும் அப்படின்னு தெருவா போனார்னா சந்தோஷப்படுங்க. இல்ல, முன்னேற்றத்தை பத்தி இருந்தா அதே சைடுல இன்னொரு சைடுல வந்து நீங்க இந்தியா 1.5 வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்க? இந்த வளர்ச்சி 1.5 வருஷத்துல என்ன பண்ணீங்க? கண்ணு முன்னால என்ன செஞ்சீங்க? அப்புறம் என்ன பண்றது? நீங்க 1.5 வருஷத்துல இந்த நாட்டோட டெவலப்மென்ட்க்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிருக்கோம். இல்ல, எனக்கு என்ன 1 வருஷத்துல ஜாடி இங்க வச்சீங்களா? இந்த தண்ணி இங்க ஊத்துனீங்களா? இப்படி இல்ல, அரசாங்கங்கிறது மாற்றத்தை காட்டணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்ல, என்ன மாற்றம்? இல்ல, இன்னைக்கு யாரு இல்ல இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மென்ட் யார் விட்டுருக்காங்க?
ரைசிங் இன்டாலரன்ஸ் யார்? அத்வானி. Sir, யார் அடிச்சிருக்காங்க? சுதீந்திர குல்கர்னி, பிஜேபி காரர். இந்த இன்டாலரன்ட் கிளைமேட் இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குனவங்க வந்து வளர்ச்சியை பற்றி பேச எனக்கு புரியவே இல்லை. என்ன வளர்ச்சி வந்துருச்சு இந்த நேரத்துல? இந்த நாள் இந்த தொலைக்காட்சி விவாதங்கள் கூட பாத்தீங்கன்னா அதிகப்படியான விவாதங்கள் நடந்து இவர்கள் பிஜேபி காரங்க வந்து கிளப்பின சங் பரிவார் கிளப்பின பலவித விஷயங்கள் தான். மாட்டு இறைச்சியில இருந்து கர்வ ஆபீஸ்ல இருந்து லவ் ஜிஹாத் இதைத்தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க ஒரு பொறுமையான ஒரு விவாதம் நடந்திருக்கா? வளர்ச்சியை பற்றி ஒரு நல்ல ஒரு டீசென்டான விவாதத்தை நடத்திருக்க முடியுதா? நடத்த முடியல. என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனால நீங்க வந்து இந்த மல்டி பிராங் ஸ்ட்ராட்டஜி ஒரு வளர்ச்சியை பற்றி மட்டுமே ஆன விவாதம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஒத்துழைக்கணும். உங்களை சொல்லும் போது மட்டும் நாங்க என்ன வேணா சொல்லுவோம். ஆனா நீங்க வளர்ச்சியை பத்தி மட்டுமே பேசணுங்கிறது நியாயம் இல்ல. நீங்க எல்லாரும் சொல்றீங்களா? அரசியல் எதிர்நிலையில் இருக்கிறவங்க நான் பொதுவான நிலையில சொல்றேன். நான் என்னன்னா இவர் சார் சொல்றாருல்ல, உங்க சங்க பரிவார சேர்ந்தவங்க தான் டிவி விவாதத்துல எல்லாத்தையுமே வந்து பெரிய சண்டையாக்குறீங்க. நீங்க சண்டையா டிவி விவாதத்துல இல்ல, சமூக அளவிலே சண்டையா உருவாக்குறீங்க நீங்க. இல்ல ஏன்னா லோக்கல் லெவல்ல என்ன சின்ன சின்ன இஷ்யூ எடுத்து எங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் எடுக்க முடியுமோ என்று சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு ரிப்போர்ட் பல நியூஸ் பேப்பர்ல வருது. அது வளர்ச்சிக்கான வழியா, சமூகத்தை பிரிவுபடுத்தும் வேலையாங்கிறத நான் கேட்கிறேன். அதை நாங்க என்ன சொல்றோம், இதுவரைக்கும் சமூகத்துல இந்த மாதிரியான நிகழ்வுகள் அங்கேயும் இங்கேயுமாக நடந்ததெல்லாம் மாறி அதனால மிகப்பெரிய ஒரு சமூக பிரச்சனை பின்னால வரக்கூடிய காரணத்தால அதை பத்தி பேசுறதுக்கு எந்த அரசியல் கட்சிகளும் தயாரா இல்லாதப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு குரல் கொடுக்கணும்னு சொன்னா நிச்சயமா பிஜேபி அந்த வேலையை பண்ணும். குணசேகரன் இதுல வந்து ஒரு சகோதரி வானதிக்கு நான் ஒன்னு சொல்றேன். இந்த தேர்தலை வந்து நான் எப்படி பார்க்கங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புறேன். அதாவது இன்னைக்கு வந்து செக்குலர் பாலிட்டிஷியன்ஸ்ல வந்து இந்த லாஸ்ட் மேன் ஹூ இஸ் ஸ்டில் ஸ்ட்ராங் பொலிட்டிக்கலி வந்து நிதிஷ்குமார் தான். ஏன்னா இந்த இந்தியா அளவுல யாரெல்லாம் செக்குலர் பாலிட்டிஷியன்ஸா தலைவர்களா இருந்தாங்களோ அவங்கள வந்து ரெண்டு வகை பண்ணீங்க. ஒன்னு அவர்களுக்கு நெருக்கடி கொண்டு போய் உங்க கூட்டணியில சேர்த்துக்கிட்டீங்க, இல்லைன்னா ஊழல் வழக்குகளில வந்து அவர்கள் வந்து இன்வால்வ் ஆகிட்டாங்க. நான் ஊழல் செய்யலங்கிறது என்னோட வாதம் இல்ல. ஆனால் இன்னைக்கு ஊழலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இரண்டு பேர் தான் அதை வந்து இன்னைக்கு வந்து இந்த மதவாதத்தை எதிர்கொள்ளக்கூடிய அரசியல் தகுதி உடையவர்கள் இன்னைக்கு இந்தியாவில் இரண்டு பேர் இருக்கிறாங்க, மமதா பானர்ஜியும் நிதிஷ்குமார். நீங்க அவங்க ரெண்டு பேரையும் வீழ்த்திடணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா காங்கிரஸ் ஏற்கனவே மெலிந்து பலவீனமாகி ஊழல் புகார்களினால் சிக்கி கொண்டு இருக்கிறது. அதனால வந்து இந்த மதவாதத்தை எதிர்க்க முடியல. இதை எதிர்க்கதற்கு தகுதியுள்ள திராணியுள்ள எதை குற்றம் குறை சொல்ல முடியாத ஒரு தலைவராக நிதிஷ்குமார் இருப்பது உங்களுக்கு பிடிக்கல. மோடியினுடைய அவர் சேலஞ்சு நினைக்கிறீங்க. இந்த எலெக்ஷன்ல நிதிஷ்குமார் ஜெயிச்சிட்டார்னா அவர்தான் அடுத்த பிரதமருக்கான வேட்பாளர் என்பது உங்களுக்கு தெரிகிறது. ஆகவேதான் இந்த தேர்தலில் லல்லு பிரசாத்தை வச்சு நீங்க நிதிஷ்குமாரை வந்து அடிக்க நினைக்கிறேன். அவர் மேல குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல யார் பிரதமரா வரணும்ன்றது அளவுக்கு இப்பவே நீங்க பேசுறீங்க. இந்த தேர்தல் அவர் வெற்றி பெறுகிறாரா இல்லையா அப்படின்றத பத்தி விவாதிக்கலாம். உங்களுடைய இந்த தேர்தல் ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்கு நிதிஷ்குமாருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பிரதமருக்கும் இது ஒரு கௌரவ பிரச்சனையோ அப்படின்றத மாதிரி அவருடைய பிரச்சாரங்களை பார்க்கிறப்ப வருது. ஒன்று லாலுவை விமர்சிக்கிறது இருக்கட்டும், மற்ற வார்த்தை பிரயோகங்கள் பார்த்தீங்கன்னா லாலுவின் நாக்கில் சைத்தான் புகுந்து விட்டான் அப்படின்றதுல ஆரம்பித்து பேசுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு கௌரவ பிரச்சனையாக பிரதமருக்கும் இது மாறிவிட்டதோ இந்த தேர்தல் அப்படின்னு தோணுது. அது சரிதானா? இல்ல நீங்க சகோதரர் சொன்ன மாதிரி இது வந்து பீகார் எலெக்ஷன்ல ஏன் பிரதமர் இவ்வளவு இடத்துல பேசணும்? அதாவது அவர் பிரதமர், ஆனால் ஒரு ஆளுகின்ற கட்சி தேர்தல்ல ரொம்ப குரூஷியலான தேர்தல். பீகார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாநிலம், அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இடம். அது மட்டும் இல்ல, கடந்த வருடங்களில் நடந்திருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதோ இல்ல மற்ற விஷயங்களோ பீகாரை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்றால் நிச்சயமா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரதமர் இவ்வளவு தூரம் வந்து இறங்கி அந்த கட்சி பாடுபட வேண்டும் என்று பேசிக்கலா பாரதிய ஜனதா கட்சி அங்க ஜெயிக்கணும் அப்படிங்கறதுல அவர் பிரதமராக நாட்டின் பிரதமராக இருந்தாலும் அந்த கட்சியை சார்ந்தவர், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு அப்படிங்கறத இது பிரதமருக்கு கௌரவமா இவ்வளவு தூரம் வரலாமா அப்படிங்கறதுல அடிபட்டு போயிருந்தது இல்ல. ஒவ்வொருவருக்குமே தங்கள் கட்சி ஜெயிச்சாக வேண்டும்ங்கறதுல தொண்டன் முதல் தலைவர் வரை எல்லாத்துக்கும் அந்த உணர்வு தான் இருக்கும். அதுக்காக எவ்வளவு தூரம் டைம் கொடுத்து அகாமடேட் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. இது ஏதோ இன்னைக்கு நேத்து இல்ல, இதுக்கு முன்னாடியும் நடந்த மாநில தேர்தல்களையும் தேசிய கட்சிகள் போட்டியிட்ட இடத்துல அத்தனை அமைச்சர்கள் தலைவர்கள் வந்து பாக்குறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கிறதா. அதனால இதுல புதுசா பாக்குறதுக்கு ஒண்ணு இல்ல. ரெண்டாவது, இதை ஒண்ணு கௌரவ பிரச்சனையா பார்க்க முடியாது. ஏனென்று கேட்டால்
மோடி அவர்களை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணி ஜெயிச்ச தலைவர். இதே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இவங்க செக்குலர் கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிதிஷ்குமார பிரதமராக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சியும் பண்ணி அது தோல்வி அடைந்து மோடி அவர்கள் நிச்சயமாக ஜெயிக்க மாட்டார். இங்க பாருங்க, அங்க கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் இங்க வர போறாங்க, இங்க வந்து இன்னொரு ஆட்சி அமைய போகுது அப்படின்னு பேசினவங்க எல்லாமே தேர்தலுக்கு பின்னால வேற வழியே இல்ல. நிதிஷ்குமார் அவர்களுக்கு மிக மிக மேலே போய் மோடி அவர்கள் தன்னுடைய இடத்தை வந்து பிடிச்சாச்சு, அவர் ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்ப போய் பீகார் தேர்தலில் ஜெயிக்கிறது மூலமா தான் நான் நிதிஷ்குமாருக்கு மேலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்க பிரதமருக்கு இல்ல. இல்ல, டெல்லி தேர்தல் வந்தப்பவே அது வந்து மோடியின் தோல்வியா மோடியின் வெற்றியா? வென்றால் மோடியின் வெற்றி, தோற்றால் வந்து யாரோ ஒருவருடைய தோல்வி. எல்லாமே ஜெனரலா நம்ம பாராளுமன்ற தேர்தலை அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சதிலிருந்து ஒரு தனி மனிதர் பின்னால கட்சியா, ஒரு தனி மனிதர் பின்னால மட்டும்தான் ஆட்சியா, இந்த மாதிரி பல்வேறு விதமான விமர்சனங்களை எல்லாம் மீறித்தான் அவர் ஆட்சி அமைச்சார். மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை பெற்று கடந்த சமீப காலத்தில் இல்லாத அளவுக்கு எம்பிக்கள் எண்ணிக்கை பெற்றாரு. அதனால பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அது ஒண்ணு கௌரவ பிரச்சனை கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பீகார் மாதிரியான, குறிப்பாக அங்க வந்து இன்னுமே அதிகமாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், வேலை வாய்ப்பு இல்லாமல் 55 லட்சம் மக்கள் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறி இருக்காங்க. இது கண்கூட நம்ம கூட சென்னையில பார்க்க முடியும். அந்த மாநிலத்திலிருந்து எத்தனை பேர் இங்க வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான கிரைம். சார் நான் முடிச்சிடுறேன், உங்களோட நேரத்தை நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. அதே மாதிரி கிரைம்ஸ் நீங்க வந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த கேள்வி எனக்கு ஒரு பதிலா சேர்த்து சொல்லிடுங்கங்கறேன். சரி சொல்லுங்க சார், கேட்டு சொல்லுங்க. இத நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்றேன். அதாவது நீங்க சொல்றீங்களா 55 லட்சம் மக்கள் வெளியூர்கள்ல வேலை செய்றாங்கன்னு, நீங்க வந்து என்ஆர்ஐ சிட்டிசனை இந்த தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க. NRIs have been allowed to vote in this assembly election, but not these 55 lakhs of people. 50 லட்சம் பேர் இன்னைக்கு பீகாருக்கு வெளியே வேலை பார்க்கறாங்களே தொழிலாளர்கள், அவர்கள் இந்த தேர்தலில் பங்களிப்பதற்கு வந்து நீங்க வழி பண்ணிருக்கீங்களா? நீங்க வந்து கார்ப்பரேட்ஸும் NRIs மட்டும் தான் இந்த கட்சி நடத்தணும் இந்தியாவில் இருக்கணும். சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு வந்து இந்த கட்சி, இந்த ஆட்சி, இந்த அரசு, இந்த மத்திய அரசு எல்லாம் இருக்கணுமா? அதாவது குறிப்பாக 55 லட்சம் பேரை நீங்க சொன்னீங்களா? 50 லட்சம் பேருக்கு 55 லட்சம் பேருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஏதோ இன்றைக்கு இருக்கக்கூடிய பீகார் வேண்டாமா? கட்டாயம் வாக்களிக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து பெங்களூர்ல போய் வேலைக்கு இருந்தா கூட எலெக்ஷன் அன்னைக்கு பெங்களூர்ல இருந்து இங்க வந்து ஓட்டு போட்டுட்டு போறதா நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சொல்ற எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் இல்ல நான் சொல்றேன், கூட்டி வருவாங்க. அந்த விஷயத்துக்கெல்லாம் உள்ள போகலீங்க. எத்தனை பேரு அட்ரஸ் எடுத்து பஸ் படிச்சு தனியா பஸ் வச்சு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறாங்க விஷயத்துக்கெல்லாம் நான் போல. அது ஒவ்வொரு இப்ப NRIs எல்லாம் அங்க இருந்து இங்க வந்து ஓட்டு போடுறாங்க. சார், NRI ஓட்டு போடுற விஷயம் இந்த நாட்டில பல்லாண்டு காலமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், திருப்பியும் சொல்றேன், மாநிலத்துக்குள்ள போறதுக்கெல்லாம் பாஸ்போர்ட் விசா அவசியம் இல்ல, மிகப்பெரிய டிராவல் டாக்குமெண்ட் இல்ல ஃளைட் எல்லாம் அவசியம் இல்ல. ஆனா நாம வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கறத பத்தி பிஜேபி மட்டும் இல்ல, நீங்க முன்னாடி இருந்த காங்கிரஸ் கட்சியும் தீவிரமா யோசிச்சாங்க, அதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசினாங்க. அதனால ஒரு தேசிய கட்சியாக, ஆளுகின்ற கட்சியாக எலக்ட்ரோல் ரிஃபார்ம்ஸ்ல வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுடைய வாக்குகள் அவங்க இங்க தேர்தல பங்கெடுக்கணும்னு நினைக்கும் போது அவர்களுக்கு நியாயமான ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று நாம முன்னெடுத்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான முயற்சி. இங்க இருக்கக்கூடிய 55 லட்சம் மக்கள் வாக்கு போட வரமாட்டாங்களானா, இது எல்லா மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் ஓட்டர் ஐடி இருக்கோ, நீங்க வந்து ஊர்ல ஓட்டு போடணும், உங்களுக்கு அங்கதான் ஓட்டர் ஐடி இருக்குன்னு சொன்னா நீங்க டெஃபினட்டா அங்கதான் போயாகணும். போய் போடுவதற்கு எந்த தடையும் இல்ல, எந்த தடையும் இல்ல. அதனால இத வந்து நீங்க அப்படி பாருங்க. அதை விட்டுட்டு என்ன பயம் உங்களுக்குன்னு கேட்டா, இந்த NRI எல்லாம் பிஜேபியை சப்போர்ட் பண்றான், கார்ப்பரேட் எல்லாம் பிஜேபி சப்போர்ட் பண்றான். NRI எவ்வளவு சதவீதம் பேர் சார் அங்க இருக்க முடியும்? அவங்களோட ஓட்டு மட்டும் ஜெயிக்க முடியுமா? இது வந்து நம்மளோட எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ்ல மிக முக்கியமான பாயிண்ட். ஏன்னா எங்க இருந்தாலும் நாம் வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நாம நகர்ந்துட்டு இருக்கோம். ஒரு கிளை கதையை வந்து பீட்டர் இழுத்துட்டு போயிட்டாரு மெயின் கதையில இருந்து. நம்ம மீண்டும் இந்த பீகார் தேர்தல் இதுக்கே வர்றப்ப ரெண்டு விஷயம் இதுல வந்து ஒரு விசித்திரமா இருக்கு. ஒரு தேர்தல் வெற்றி அப்படின்னு வர்றப்ப எதிரும் புதிருமானவங்க சேரவே மாட்டாங்க, யாரை எதிர்த்து அரசியல் செஞ்சாங்களோ அவங்க சமமா நிக்கிறது அப்படின்ற ஒன்று, கூட்டு சேர்றது லாலுவும் நிதிஷும். அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு நாங்க முதலமைச்சர் இல்ல, அவங்க கட்சி குறைவா வந்தாலும் அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்ற நிலைமை வர்றது ஒரு விசித்திரம். இன்னொன்னு, பிஜேபிக்கு 8 ஆண்டு காலம் நிதிஷ்குமாரோட இருந்த கட்சி, லாலுவுக்கு எதிராக பேசின கட்சி, அவருடைய வளர்ச்சிக்கு தங்களுக்கும் பங்கு இருக்கு, அந்த மாநிலத்தோட வளர்ச்சியில ஒரு நல்ல நிர்வாகத்தை அவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி 8 வருஷம் பாராட்டின ஒரு கட்சி, இன்னைக்கு அவர் மீண்டும் வரக்கூடாதுன்னு பேசுற ஒரு விசித்திரத்தை பார்க்கிறோம். இந்த முரண்பாட்டை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்?
இல்லை, இதில் முதல்ல வந்து இதற்கான காரணம் யாருன்னு பார்க்கணும். நீங்கள் பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் பிரிவை ஏற்படுத்தியது நிதிஷ்குமார், பாரதிய ஜனதா இல்லை. ரொம்ப கேட்டுட்டாங்க பாரதிய ஜனதா. ஆனால் ஒரு பிரின்சிபல்டு ஸ்டாண்டுன்னு பார்க்க முடியாதா? பிரின்சிபிள்டோ அன்பிரின்சிபிள்டோ அது யாருக்கு என்ன பிரின்சிபலோ அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். யார் இதற்கான காரணத்தை ஏற்படுத்தினார்? அப்போ காரணத்தை ஏற்படுத்தி பிரிஞ்சு போகிறது நிதிஷ்குமார். இல்ல, காரணத்தை பார்க்கணும், காரணியை பார்க்க வேணாம்ன்றீங்களா? இல்ல, காரணங்களை நீங்க எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. பட் அதை ட்ரிகர், ஏன்னா அதுக்கு முத நாள் வரைக்கும் அந்த பிரின்சிபல்ஸ் மிஸ்டர் நிதிஷ்குமார் கிடையாது. திடீர்னு அந்த ஒரு நாளைக்கு அந்த பிரின்சிபல் வருது. அது தீண்டத்தகாத பார்ட்டியில 8 வருஷம் நாங்க கூட இருப்போம், திடீர்னு ஒரு நாளைக்கு மாறுது. இல்ல, பார்ட்டியோட அவருக்கு பிரச்சனை இல்ல. பார்ட்டியோட கடைசி நிமிஷம் வாஜ்பாய் நல்லா இருந்தார், அத்வானி நல்லா இருந்தார், பார்ட்டி வேண்டி அதான் நீங்க நரேந்திர மோடி கிட்ட மட்டும்தான் பிரச்சனை என்று இந்தியாவில் யாரும் பார்க்கல. பாரதிய ஜனதாவே ஒரு தீண்டத்தகாத கட்சியாக தான் பார்க்கப்பட்டிருக்கு. நிதிஷ்குமாரை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சியா பார்க்கல. வாஜ்பாய் அமைச்சரவையில மத்திய ரயில்வே அமைச்சராக கூட அவர் இருந்தார். கரெக்ட். அவர் என்ன தினமும் நரேந்திர மோடியோட சேர்ந்து வேலை செய்யறாரா? அவர் வேலை செய்யறது சுஷில் குமார் மோடியோட தான். இவர் யாரோட சேர்ந்து பீகார்ல வந்து ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு? நரேந்திர மோடியோடயா? இல்ல, ஏதோ ஒரு காரணத்தினால அவர் பிரிகிறார். அவர் பிரிஞ்சதற்கு பிறகுதான் பாரதிய ஜனதா அங்க ஒரு ரீக்ரூப் பண்ணுது. இன்ஃபேக்ட் இந்த ஒரு நிலை நடந்திருக்காட்டா நிச்சயமாக பாரதிய ஜனதா தனித்து போட்டிட்டு வெல்ல முடியும்னு யோசிச்சிருக்கவே மாட்டாங்க பீகாரை பொறுத்த வரைக்கும். அதன் பிறகு என்ன ஆகுது? அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையில லாலு பிரசாத் யாதவுக்கு இது வந்து ஒரு வாழ்வாசாவா போராட்டம். அவரை பொறுத்த வரைக்கும் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்காரு, அவருக்கு மல்டிபிள் பிரச்சனைகள் இருக்கு. அவரால் தனித்து நிச்சயமாக ஜெயிக்க முடியாதுன்னு நல்லா தெரியுது. அப்போ அவர் வேற வழி இல்லாம அவர் நிதிஷ்குமாரோட சேர வேண்டியதாக இருக்கு, நிதிஷ்குமார் அவரோட சேர வேண்டியதா இருக்கு. நீங்க அதுக்கு ஒரு பிரின்சிபல் நேம் கொடுக்கலாம். பாரதிய ஜனதா என்னும் மதவாத கட்சியை வீழ்த்துவதற்கு இந்த ஒரு கூட்டணி அவசியம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் அப்படி சொல்லல. அவர் சொன்னார் பிரதமர் வேட்பாளராக சொல்ற ஒரு கருத்தை அவரை முன்வைச்சார். அந்த பாயிண்ட் தாண்டி வந்தாச்சு. ஏன் நீங்க வந்து ஒரே நேரத்துல ஊழல் செய்த, ஏன்னா இவ்வளவு நாள் ஊழல் செய்தவர் என்று சொல்லக்கூடிய லல்லுவையும் மதவாத சக்தியான பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்ப்பேன் அப்படின்னு ஏன் நிதிஷ்குமார் சொல்லல? சொன்னா அங்க ஒண்ணும் பேராது, மார்க்கெட்டுக்கு போனா உங்களுக்கு வாக்கு வராது. வெற்றி வெற்றி அப்படின்ற அப்ப வேற வழி இல்லாம நீங்க வந்து இவரோடையா இங்க இப்பதான் சண்டை போட்டு வந்திருக்கோம். அப்ப தேர்ஃபோர் பழைய எனிமியோட சேர முடியும் அப்படின்ட்டு அவர் லாலு பிரசாத் யாதவோட சேர்றாரு. அப்ப கிளியரா லைன்ஸ் டிரா பண்ணியாச்சு. அப்ப பாரதிய ஜனதாவுக்கு வெப்பன்ஸ் தேவைப்படுது, அதனால மாஞ்சியா எடுக்கிறாங்க. பாஸ்வானுக்கு அந்த இடத்துல வேற இடத்துல இடம் இல்லை, ஏன்னா அவர்கள் முன்னாடி இருந்த இடம் இப்ப வேற சில சக்திகள் அங்க வந்ததுனால பேரத்துல ஒன்றும் கிடைக்காது. சோ இங்க வராங்க. இட்ஸ் சிம்பிள் கேம் தியரி அப்ரோச். யார் எங்க போனா அவர்களுக்கு எங்க பலன் கிடைக்குமோ அதை பார்லிமென்ட் எலெக்ஷன்லயே சேர்ந்துட்டாரு அவங்களோட. அதான். பட் அது நடந்தது எல்லாமே இந்த ஒரு சிச்சுவேஷனால தான். இதற்கு பிறகு இது வந்து நண்பராக இருந்தவர்கள் பிரிகிறார்கள், எதிரிகள் சேர்கிறார்கள் அப்படின்னா வேற என்ன வழி? குலுக்கி போட்டு களைச்சு போட்டு நீங்க பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் பாசிபிள். அதுதான் நடந்தது. அவரே தேடிக்கொண்ட ஒரு வினை அப்படின்னு இதை சொல்ல முடியுமா? யாரு? நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் பிஜேபி போயிருந்தால் இந்த நெருக்கடி அவருக்கு வந்திருக்காது. என்னன்னா மோடி பீகார் தேர்தல் கிழமை வேற மாதிரி இருந்திருக்கும். மோடி என்ற பிரதமர் இவர் வந்து வளர்ச்சி என்று பேசி ஆட்சிக்கு வந்துட்டாரு. இந்த 1.5 வருடங்கள் அதை வந்து பேசக்கூடாதுங்கிறாங்க. 1.5 வருஷம் நாங்கள் என்ன 1.5 வருடங்களில் என்ன நடந்திருக்கு பார்த்தா, இவர்கள் வந்து பண்ற ஒவ்வொரு விஷயமும் மதவாத பிரச்சனை, பீஃப், ஒவ்வொரு கர்வாப்சி, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் இந்த சமூகத்தில். அதனால வந்து நேச்சுரலா யூனிட்டி வந்து வரும். இந்த யூனிட்டி வந்து எந்தெந்த கட்சி சேரும் தெரியல, ஆனா பிஜேபியை வீழ்த்த பயத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு சொல்றீங்க. சர்வதேச அரங்குல வந்து இந்தியாவோட பெருமை வந்து மரியாதை, சர்வதேச அரங்கில் ஏதாவது பிரச்சாரம் தான் அது. நம்ம அந்த மரியாதை இது எல்லாமே வந்து இப்போ இந்த பீஃப் விஷயத்துல அந்த மரியாதை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும். பயம் பிரச்சாரம் கிடையாதுங்கிறது வந்து நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். சாகித்ய அகாடமி வந்து ரிசைன் பண்றாங்க, எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் பிரச்சனை எல்லாம் முடிச்சிடலாம். இல்ல, அதாவது என்னன்னா ஒரு சமூக அளவில் வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கார்கள். இவர் வந்து வளர்ச்சியெல்லாம் பேசுற ஒரு சைட்ல பேசிட்டு உள்ளுக்குள்ள என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யூபிலையும் பீகார்லயும் ஒவ்வொரு வில்லேஜ்லயும் ஒவ்வொரு எங்கெங்க என்னென்ன பிரச்சனை எடுக்க முடியுமோ அதை வச்சு வந்து மதவாத மோதல்களை ஏற்படுத்துகிறார் என்று எக்கச்சக்கமா ரிப்போர்ட்ஸ். நான் சொல்ல, இது வந்து மீடியாவில் வர ரிப்போர்ட்ஸ். உடனே மீடியா வந்து அந்த சைடு போயிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு பண்ணாங்க. இது வந்து என்னன்னா சமூக அளவில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பகுத்தறிவாளரின் கொலை, பன்சாரே,
கல்புர்கி. அதுக்கும் பீகார் தேர்தலுக்கு இல்ல இது நான் என்ன சொல்ல வரேன்னா ஓவரால் கான்டெக்ஸ்ட் பார்க்கும்போது இவர்களுடைய எதிரிகள் வந்து பல பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரையும் ஒரே மேடையில் கொண்டு வருவதற்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல வந்து இந்த அரசியல் டிஃபரன்சஸ் வந்து கூட ஒரு யூனிட்டி வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால நிதிஷ்குமார் லல்லு பிரசாத் விஷயத்துல என்ன பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அதாவது லல்லு பிரசாத் வந்து சமூக நீதினு சொல்லி அந்த மண்டலுக்கு பிறகு அவர் வந்து ஓபிசி எம்பவர்மெண்ட் சொல்லி அந்த ரிசர்வேஷன் கொண்டு வர்றாரு. அப்போ வந்து யாதவ் சமூகம் தான் இப்போ பீகார்ல வந்து 20% ஓபிசிஸ், 20ல வந்து 15% யாதவ்ஸ், மீதி 3 பேர் தான் குர்மிஸ், மீதி வந்து 2 வேற ஜாதிகள் இருக்கிறாங்க. இதுல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் யாதவ்களுக்கு வந்து அதிகமா பவர் வந்து அது வந்து ஒரு மாதிரி அப்ரஸிவா இருந்திருக்காங்க. அதுல ஓபிசிக்குள்ளேயே வந்து ஒரு இது இருக்கு, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பாக்குறாங்கிறது உண்மைதான். ஆனா இதையெல்லாம் மீறி இவர்கள் சமூக அளவில் செய்து கொண்டிருக்கும் இந்த பல விஷயங்கள் இதெல்லாம் வந்து எல்லாரையும் யுனைட் பண்றதுக்கான ஒரு மேடை அமைந்து கொண்டிருக்கு தான் எனக்கு தோணுது. இது சந்தர்ப்பவாதம் இல்லன்றீங்க. புறச்சூழல் முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா அப்புறம் நம்ம பிரச்சனைகளை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து இவர்கள் வந்து சமூக அளவில் இந்த சமூகத்துல கம்யூனல் ஒரு டிவிஷனை கொண்டு வரதுக்கான ஒரு வேலை நடக்குது அப்படின்னு ஒரு அச்சம் வந்து இருக்கிறது எல்லா இடத்திலும். இது வந்து எழுத்தாளர்கள்ல இருந்து யார் நயன்தாரா சேகல்ல இருந்து வர எழுத்தாளர்கள் யாரும் பிஜேபி காரங்களாம் இல்ல, எல்லாருமே வந்து ஒரு இந்த நாட்டு முன்னேறணும் அப்படி சொல்லியும் பல விஷயங்களுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் யுனைட் பண்ற வேலையை இவர்களுடைய இந்த மதவாத அரசியல் தான் செஞ்சிட்டு இருக்காங்க நான் சொல்றேன். ஒரு அப்ஜெக்டிவ் ஃபேக்டர் இருக்கு. கடந்த 1.5 வருஷ காலமா இவங்க வளர்ச்சிக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நாங்க செஞ்சிட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களையும் பொதுமக்கள் கிட்ட எடுத்துட்டு போறோம். அது வந்து நான் சொல்றேன், நீங்க வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க ஃபாரின் அஃபேர்ஸ் வரைக்கும் டெஃபினட்டா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நம்ம மிக நிச்சயமாக இல்ல நான் என்ன சொல்றேன், பீகார் தேர்தல்ல நாங்க அதை தான் பேசுறோம். இந்த மாநிலத்தை நாங்க வந்து முன்னாடி எடுத்துட்டு போறதுக்கு தான், இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு தான் நாங்க எலெக்ஷன்ல நிக்கிறோங்கிற விஷயத்தை தொடர்ச்சியா பேசுறோம். ஆனா எதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ், நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி எதெல்லாம் விஷயத்தை எது கையில் எடுத்தா அதை வந்து ஒரு விவாத பொருள் ஆக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது எல்லா பக்கத்திலயும் இருக்காங்க. அதனால இதுல வந்து எழுத்தாளர்கள் விவாத பொருளாக்குறது மாதிரி சொல்றீங்க. நீங்க பேசுறீங்க, அதனால நீங்க எடுக்கிறீங்க, நாங்க பேசுறோம் நீங்க எடுக்கிறீங்க. சுதீந்திர குலகர்ணியோட முகத்துல பெரிய சிந்தனாவாதி, அவர் முகத்துல இன்னைக்கு கரி பூசுறாங்க. அது வந்து நான் என்ன சொல்றேன், அங்கங்க நடக்கக்கூடிய சிற்சில தனித்தனியான சம்பவங்கள் எல்லாமே ஒன்றாக இணைத்து இவையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கிறதாலதான் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில அச்ச உணர்வை ஊட்டிட்டு இருக்கிறது நம்ம சகோதரர் மாதிரியான. தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்ற நினைக்காதீங்க. நீங்க பெருமை அடைஞ்சா தாராளமா பெருமை அடைஞ்சுக்கலாம். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே 2002 பூச்சாண்டி காட்டினாங்க. மக்கள் நம்பல. இன்னைக்கு கண்ணு முன்னாடி அவங்க இந்த நாட்டுல மாற்றத்தை பாக்குறாங்க. அதனால திருப்பியும் கம்யூனலைஸ் பண்ணி மோடிக்கு எதிராக எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்த முடியுமாங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியில ஈடுபட்டாங்க. பட் மக்கள் இப்ப வந்து அதுக்கு சாதகமா இல்ல. அது நீங்க சொல்றது அது பாஜக தரப்புலோ பாஜகவுடைய துணை அமைப்புகளோ இந்த மாதிரியான மதவாத பேச்சுகளோ வேற எதையுமே அவங்க செய்யல. இவங்க தான் பெருசுபடுத்துறாங்க. எதிரணியில் இருக்கிறவங்க பெருசுபடுத்தி எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பேச்சுக்கள் மட்டும்தான். நீங்க வந்து கடந்த 1.5 வருஷ காலமா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தை பத்தி குற்றம் குறை சொல்றதுக்கோ இல்ல மிகப்பெரிய இவங்க அரசாங்கத்துல ஒரு தர்மத்தில இருந்து வழுவிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுல எதுவும் இல்ல. வியாபம் என்னாச்சு மத்திய பிரதேசல? சிபிஐ நடந்துக்கிட்டோ மத்திய பிரதேசல நேரா கையை நீட்டி காசு வாங்குன மாதிரி இல்ல கையை நீட்டி காசு வாங்கல, கொலை பண்ணிருக்காங்க. என்ன காசு என்னது? நீங்க ஒரு பத்திரிகையாளர் தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. பத்திரிகையில அந்த ஆதாரங்களை வச்சு சொல்றேன் நானு. நாங்க ஆதாரங்களே இருக்கு, பேர்களே மாற்றப்பட்டிருக்கின்றன. நாங்க என்ன ஆதாரம் வேணாலும் கொடுங்க சார். நீங்க எதுவும் ஒத்துக்க மாட்டீங்க. நம்ம பீகாருக்கு வந்துருவோம். சார் இல்ல பீகார் இல்ல, இதுல ஒண்ணே சொல்றேன். நாங்க தான் பத்திரிகையாளர், நாங்க எல்லாம் சேர்ந்து சதி பண்றோம். ரைசிங் இன்டாலரன்ஸ் சொல்லி நீ வருத்து சொல்லுகிறது அத்வானி, உங்களுடைய மூத்த தலைவர். அவர் தான் இன்டாலரன்ஸ் கொண்டு வரல பெரும் பங்கு வகித்தவர். அவர் தான் ரத யாத்திரை மூலமாக இந்த நாட்டை இன்டாலரன்ஸ் அதிகமாக்கின அந்த சகிப்புத் தன்மைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்கின அத்வானி வந்து இன்னைக்கு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அவர் பல்வேறு என்ன சொல்றேன், அத்வானி சொல்றது எமர்ஜென்சி ரிலேட்டட் தான் எடுத்துக்கலாம். இல்ல நான் ஒன்னு சொல்றேன். நீங்க வந்து எங்களுடைய தலைவர்
ஒரு சில கருத்துக்களை கூறுகின்ற பொழுது நிச்சயமாக அவருக்குரிய மரியாதையோடு நாங்கள் அதை எதிர்கொள்கிறோம். நிச்சயமா அதுல உண்மையாகவே அதுல வந்து இருக்கக்கூடிய கன்சர்னை நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஆனா இன்று நடக்கக்கூடிய பீகார் தேர்தல் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் ஏன் மக்கள் பதட்டம் அடைகிறார்கள் அப்படின்னு சொன்னா, முன்னாடி நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இதுல வந்து ஒரு மதவாதத்தை கலக்க முடியுமா அப்படின்னு பாக்குறது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள். இதுல ஏதாவது போலரைஸ் பண்ண முடியுமா? மோடி அவர்களுக்கு கன்சல்டேஷன் இன்னும் போயிடக்கூடாதுங்கிறதா இந்த இஷ்யூ வெளியில வருதே தவிர பிஜேபி நிச்சயமா அதை பத்தி பேசல. திரும்ப திரும்ப மதவாதத்தை அடிப்படையிலோ அல்ல ஜாதி ரீதியான அணிதிரட்டலோ பாஜக செய்யவில்லைங்கிற சொல்றாங்க. தாத்ரி கொலை பற்றி ஸ்டேட்ல நடந்த ஒரு விஷயம் எப்படி சார் சென்ட்ரல் கவர்மெண்டோட டைரக்டா இன்னைக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுதான் இவங்க பண்ற மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னன்னா ஏதோ ஒரு நாட்டுல ஒரு மூலையில நடக்கிற ஒரு விஷயத்தை நேரடியா டெல்லியில இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து அத பின்னால நின்று நடத்துற மாதிரி விஷயத்தை பேசுறாங்க. பிரைம் மினிஸ்டர் நாக்பூர்ல இருந்து நாட் பிஎம்ஓ அதுதான் சொல்றேன். நிறைவாக உங்கள்ட்ட கருத்தை கேட்டு அமர்வை முடிவு செய்யலாம். ஒன்று, 2 கேள்விகள் உங்களுக்கு. இந்த தேர்தல் திருப்பத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒன்று. இன்னொன்று, நீங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்துல 2 விஷயம் பேசப்பட்டது. ஒன்று மாட்டிறைச்சி தொடர்பான ஒரு தாத்ரி இது. இன்னொன்று மோகன் பாகவத் சொன்ன இடஒதுக்கீட்டை மறு ஆய்வு செய்யணும்ன்றது. அதுல பிரதமர் தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்தணும்னு மோடி லாலு பிரசாத் கேட்டார். ஆனால் இன்றைக்கு பிரதமர் தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்தி இருக்கிறார். இடஒதுக்கீட்டை ஒழிக்க மாட்டோம், அது எந்த வகையிலும் பிற்படுத்தப்பட்டவங்க இடஒதுக்கீடானாலும் தாழ்த்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடானாலும் நாங்க ஒழிக்கவே மாட்டோம். மோகன் பகவத்தோட கருத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டு ஆய்வு செய்யற இடத்துக்கு கூட அவர் போல முற்றிலும் மாறுபட்டு ஒரு கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். இது பீகார் தேர்தலுடைய விளைவுன்னு எடுத்துக்கிறதா, இதை வரவேற்கத்தக்க அம்சம் பார்க்கணுமா? அதாவது இன்னைக்கு வந்து மோடி வந்து எப்ப பேசுறாருன்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய நிச்சயமாக பேசப்பட வேண்டிய ஒரு பிரதமர் கவலைப்பட வேண்டிய கரிசனப்பட வேண்டிய செய்திகளை பற்றி அவர் பேசவே கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறார். ஆனா எப்பொழுது பேச வைக்கப்படுகிறார் என்று சொன்னால், ஒன்னு ஜனாதிபதி பேசினா பேசுறார். ஜனாதிபதி தான் வந்து இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்த லிஞ்சிங் ஆஃப் முஸ்லிம் ஜென்டில்மேன், ஒரு மாட்டுக்கறியை வீட்டில் வைத்திருந்தார் என்று வீடு புகுந்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பற்றி ராஷ்டிரபதி வந்து வருத்தப்பட்டு பேசிய பிறகுதான் இந்த தேசத்தினுடைய பிரதமர் பேசுகிறார். நீங்க சகோதரி வானதி பேசினார் அல்லவா, நீங்கள் பல்வேறு சம்பவங்களை எல்லாம் ஒப்பிட்டு நீங்கள் பிரதமரை வந்து நீங்கள் கையை காட்டுன்னு சொல்ற. நான் சொன்னேன், இந்த தேசத்தில் இருக்கிற பிரதமர் 10 சாகித்ய அகாடமி வாங்கிய மிகப்பெரிய அறிஞர்கள் எழுத்தாளர்கள் இன்று தங்களுடைய விருதுகளை திரும்ப கொடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய சமூக சிந்தனையாளர்கள் பட்டப்பகலிலே கொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு இஸ்லாமியர் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த பிரதமர் வாய் திறந்து இப்படி செய்கின்றவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து உள்ளே அடைப்பேன், நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்வதற்கு இந்த பிரதமருக்கு வந்து ஏன் தயக்கம்? அதை நீங்கள் சகோதரி வானதி வந்து தெரியப்படுத்தணும். இந்த தேர்தலில் மைய கருத்து அதுதான். அவர் என்ன நினைக்கிறார்னா, கீழே நடப்பது நடக்கட்டும், அது வந்து மதவாத அடிப்படையிலே வாக்குகளை ஒன்றாணைக்கட்டும், நாம் வந்து பிரதமர் இதை கண்டும் காணாதவோர் இருப்போம் என்று சொல்கிறார் அல்லவா. இந்த கேள்விக்குத்தான் பீகார் மக்கள் பதில் சொல்ல போகிறார்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், நிதிஷ வந்து மோடிக்கு ஏன் பிடிக்கலன்னு சொன்னா, அவர்தான் வந்து முதலில் மோடி பிரதமராவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தேசிய ஜனநாயக முன்னணி வெளியே வந்தவர். அந்த பெர்சனல் வெஞ்சன்ஸ். அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் தன்னுடைய பொட்டன்ஷியல் ரைவல் இவதான் செக்குலர் பாலிடிக்ஸ் முகம், முனைப்பு, கருவி என்று அவர் நிதிஷை பார்த்து கருதுவதால் இந்த பீகார் தேர்தலிலே அவரை தோற்கடிக்க நினைக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட அரசியல் வெற்றி பெறக்கூடாது என்று மனப்பூர்வமாக விரும்புகிறேன். அவர் சொன்னதுக்கு ஒரே ஒரு சப்ளிமெண்டா ஒரே ஒரு விஷயம், மோடி வந்து இல்ல அது ஒரு விஷயம் அவங்க அதுக்கு சேர்த்து பதில் சொல்லிட்டோம். அவர் உடனடியாக டெலிவிஷனில் வந்து ஒரு பிரதமர் வந்து ஒரு உரையாற்றுறான்னு சொல்றால் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணும். இத்தனை காலத்தில் வந்து அவர் பேசுனது ஒரே ஒரு விஷயம் தான். உடனடியாக வந்து அம்பேத்கர் பட்டேல் படத்தையும் குஜராத்தில் காந்தி படத்தையும் பின்னாடி வச்சுட்டு டெலிவிஷனில் பேசுகிறாரு. எதுக்காக? ஹார்திக் பட்டேல்
குஜராத்தில் பட்டேல் சமூகத்தினர் ஒரு பெரிய எழுச்சி வந்த போதுதான் முதல் முறை முகம் கவலை தோய்ந்த முகத்தோட பேசுறாரு. ஏன்னா குஜராத்ல காலி ஆயிருங்கிறதால வேறு அதுக்கு மேல சீரியஸான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கீங்க. சார், இதே பட்டேல் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியும் மோடியும் தூக்கி பிடிக்கிறார்கள் மிகப்பெரிய விமர்சனத்தை வச்சீங்கல்ல. அப்போ நாங்க பட்டேல் தூக்கி தான வச்சோம். சின்ன பட்டேல் சொல்றாரு, இரும்பு மனிதர்ல இந்த சின்ன மனிதரை சொல்றாரு. அதாவது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நாட்டுல வந்து அதுவும் குறிப்பாக அவரோட சொந்த மாநிலத்துக்கு அப்படிங்க வரும்போது நேச்சுரலா சொந்த மாநிலம் எப்படி பிரைம் மினிஸ்டர்னா அவர் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் எல்லாம் கரெக்ட்டா சொந்த மாநிலம் நிறைவு செய்யணும். நீங்க தொகுதி ஒவ்வொரு பிரதமருக்கும் ஒரு அமைச்சருக்கும் தொகுதி உண்டு. அதனால அந்த தொகுதி பத்தி கவலைப்பட்டு தான் ஆகணும். பீட்டரோட கேள்வி பதில் சொல்லி நாங்க என்ன ராகுல் காந்தி மாதிரி தொகுதி பத்தி கவலைப்படாம இருக்கிறதுக்கு அப்படி இல்ல சார். காங்கிரஸ்காரங்க யாரும் இல்ல இங்க பதில் சொல்றதுக்கு. இல்லாத இடத்துல வால் சொல்லல இல்லாத நான் மக்களுக்கு எளிதா புரியக்கூடிய உதாரணத்தை சொன்னேன். அதாவது காங்கிரஸ்ல இருந்தாலும் டிஃபெண்ட் பண்ணுவார். இப்ப தமாகால இருக்காங்க. அவரோட ஆமா நிலைமைக்கு நாங்க ஒண்ணும் சொல்ல முடியாது. அதாவது நீங்க நிறைவுரைக்கு வந்துட்டீங்க. இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கான்னு கேட்டா, நிதிஷ்குமார் வெளியில போனாரு, அவரை பிடிக்கலன்னா இத்தனை நாள் பிஜேபியில இருந்தப்ப எல்லா தலைவரையும் பிடிச்சது ஏன் மோடி மட்டும் பிடிக்கல? அப்ப அது அவருக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லையா? அப்ப என்ன நிதிஷ்குமார் அப்ப அவர் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி நாங்க சொல்ல முடியும். இது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, அது என்ன வேணா சொல்லிட்டு போங்க. ஆனா பீகார் சட்டமன்ற தேர்தல்ல அது சமீபத்திய கருத்து கணிப்புனா நாங்க உடனே எங்களுக்கு ஆதரவா வந்துச்சுன்னா இல்ல அதெல்லாம் வந்து கருத்து கணிப்பு எப்பவும் உண்மை இல்லைன்னு சொல்லுவீங்க. நாங்க அதனால சொல்றோம், நிச்சயமாக கருத்து கணிப்பினோட அடிப்படை கூட வேண்டாம். வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பங்கு, பலம், இஷ்யூஸ், எலெக்ஷன் இஷ்யூஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா அங்க என்டிஏ தான் ஆட்சி அமைக்க போவது உறுதிங்கிறது இருக்கு. யார் ஆட்சி அமைப்பாங்கன்றது விரைவில் தெரிஞ்சிட போது நம்ம இன்னொரு தருணத்துல தேர்தல் முடிவு வர்ற நாள் அதை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு பீட்டர் அங்கிருந்து பங்கேற்றமைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு